ஆண்டவரும் அருமையை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் கூட நான் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 6வது வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது, உனக்கு உண்டான தெய்வ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. ஆண்டவர் நமக்கு ஆதியில கொடுத்த அபிஷேகங்களையும் வல்லமைகளையும் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அது எண்ணுக்கடங்காதவைகளாக இருக்குது. எண்ணுக்கடங்காத அபிஷேகங்களையும் வல்லமைகளையும் வரங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை அலங்கரித்து நம்மை பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த வல்லமைகளை இழந்துட்டேன், ஆண்டவர் கொடுத்த வரங்களை இழந்துட்டேன், ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை கிருபைகளை நான் இழந்து இன்றைக்கு நிற்கிறேன், இன்றைக்கு எப்படி அதை திருப்பிக் கொள்ளணும்னு தெரியலன்னு சொல்லி நின்று கொண்டு இருக்கிறீங்களா? அதனால ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்கிறார், அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று சொல்லி. அனல் மூட்டணும். நாளுக்கு நாள் அந்த அபிஷேகங்களையும் வல்லமைகளையும் நாம் அனல் மூட்டி கொண்டே இருக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு தராருனா அதை அமைக்கி போற்றாதபடி, அதை அப்படியே வைத்திராதபடி, அதை நாளுக்கு நாள் பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவைகளை பெருக செய்வார். அதனால் அதை வேதம் சொல்லுகிறது, அக்னியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொல்லி. கர்த்தருடைய ஆசை அதுதான். அக்னியை போட்டால் அது பற்றி எறியணும், அது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகணும். நம் வாழ்க்கையில் கத்தக்கூடிய அபிஷேகங்களையும் வல்லமைகளையும் கிருபைகளையும் நாளுக்கு நாள் அது வளர்ந்து கொண்டே இருக்கணும், அது பெருகி கொண்டே இருக்கணும். தாவீது எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அப்படிப்பட்ட அபிஷேகங்களும் வல்லமைகளும் வரங்களும் என்ன பண்ணணும்னா விருத்தி அடைந்து கொண்டே போகணும். அதை அனல் மூட்டிக்கொண்டே இருக்கணும். என்றைக்கு நாம் அதை அனல் மூட்டாமல் விடுகிறோமோ அவைகள் மங்குகிற ஒரு நிலைமையாய் மாறிவிடும், அது அணைந்து போகிற ஒரு நிலைமையாய் மாறிவிடும். அது நம்ம விட்டு இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை கூட வரும். நம்ம நாளுக்கு நாள் அந்த அபிஷேகங்களையும் வல்லமைகளையும் அனல் மூட்டும் பொழுது நிச்சயமாக இந்த அபிஷேகங்கள் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு நினைவு போட்டுகிறார், அதை அனல் மூட்டி எழுப்பும்படி கர்த்தர்களுக்கு நினைவு போட்டுகிறார். அது போல நாமும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த அபிஷேகங்களையும் வல்லமைகளையும் கிருபைகளையும் இன்றைக்கு நாங்கள் அனல் மூட்டைகளை ஒப்புக் கொடுக்குறோம் என்று சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அபிஷேகங்களையும் வரங்களையும் அனல் மூட்டுவார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் கொடுத்த அபிஷேகங்களையும் வல்லமைகளையும் வரங்களையும் நாங்கள் அனல் மூட்டை மறந்துட்டோம். ஆண்டவரே, நிர்வீசாரமாக இருந்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஐயா, மீண்டும் ஆண்டவர் அந்த அபிஷேகங்களை அனல் மூட்டிக்கொள்ள, அந்த அபிஷேகங்களை திருப்பிக் கொள்ள நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, மீண்டும் அந்த அபிஷேகங்களினால வல்லமையினாலே எங்களை அலங்கரிச்சிருங்கப்பா. நாளுக்கு நாள் அதை அனல் மூட்டைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தான் நாளுக்கு செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை நாம் நாளுக்கு நாள் அனல் மூட்டுவோம். God bless you. God bless you.